பாடியஸ்டர்னு எப்படிமோ ரொம்பவே மனசடைஞ்சு போறாங்க முத்துவேல் நம்ம என்னதான் சக்திவேலோடைய பையனை வெளியே எடுக்கணும்னு நினைச்சாலுமே ஆனா சக்திவேல் நம்ம இல்லை ஏதாச்சும் ஒரு விதத்துல இப்பையனுக்கு நீங்க இது செய்யல அது செய்யலன்ட்டு இப்படி கேவலமா தானே பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிச்சு ஒரு கட்டத்துல முத்துவேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனால நம்ம பொண்ணு நம்ம மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், முதல்ல இந்த சக்திவேலை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா சக்திவேல் கிட்ட போயிட்டு பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேய், நீ ஏன் எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்ற விஷயத்த முதல்ல பொறுமையா கேளு, அதுக்கப்புறமா நீ எதுவா இருந்தாலும் முடிவெடுப்ப. அதை விட்டு நான் உன் பையனை வெளியெடுக்கிறதுக்காக எந்த ஒரு ட்ரையுமே பண்ணாத இருக்கேன்னு சொல்ற பத்தியா, அது ரொம்ப பெரிய தப்புடான்றாங்க. உன் பையனை வெளியெடுக்கிறதுக்காக நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அது உனக்கு புரியல. ஆனா போதுன்னு நீ வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அது நம்மளுக்குள்ள பேசி ஆர்குமெண்ட் வேண்டான்றாங்க. டேய் சரிடா, நான் உன் பையனை வெளியெடுக்கிறதுக்காக என்ன பண்ணல சொல்லுடா. நீ சொல்ற இல்ல நான் எதுவுமே பண்ணலன்ட்டு, நான் என்ன உன் பையனை வெளியெடுக்கிறதுக்காக பண்ணல, ஆனா நீங்க எதுவுமே ட்ரை பண்ணலன்றாங்க. ட்ரை பண்ணாமே வெளியே எடுக்க முடியலன்னா எப்படி நினைச்சாங்க? உங்களுக்கு உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான், அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இப்படி எல்லாம் தான் நீங்க திங்க் பண்றீங்களே தவிர மற்றபடி நீங்க வேற என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சக்திவேல் சொல்றாங்க. சக்திவேல் பேசுறது முத்துவேலுக்கு ஒவ்வொரு விஷயமும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.